ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட டியூஸ்டே ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலில் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் என்னோட ஒவ்வொரு நாள் க்ளீனிங் ரொட்டீனும் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போது ரீசெண்டாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி மண்டே க்ளீனிங் ரொட்டீன் ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோட டியூஸ்டே க்ளீனிங் ரொட்டீன். டியூஸ்டே மேஜராக என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி ரெகுலராக நான் பண்ணக்கூடிய க்ளீனிங் ஒர்க்கும் இந்த vlogல இருக்குது. முக்கியமாக டியூஸ்டே 2 க்ளீனிங் ரொட்டீன் இருக்கும். அது என்னென்னா, ட்ரெஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை மடித்து எடுத்து வைக்கிறது, ரெண்டாவது பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறது. இது ஒவ்வொரு வாரமும் டியூஸ்டே கண்டிப்பாக பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே என்ன டியூஸ்டே ரொட்டீன் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னே சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்களில், நம்ம வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இருக்கும்ல, உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், நெய்பர், இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் எல்லாரையும் எல்லா நேரங்களையும் நம்ம நம்பிடக்கூடாது. அது ஒரு சில நேரங்களில் நம்மளை ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆபத்தான சூழ்நிலையிலையும் கொண்டு போயே விட்டுரும். ஸோ எப்போவுமே யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவாகவே இருக்கணும், கொஞ்சம் அவேர்னஸோடையே இருக்கணும். நான் இப்போ ஒரு சில பேரை பற்றி சொல்ல போகிறேன். அந்த மாதிரியான பர்சன் உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்களையும் சரி, அவங்க சொல்கிற விஷயங்களையும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்பாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த ஒரு பர்சனையும் உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. அது உங்களோட லைஃப்க்கு ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தரோட பேசுகிற பேச்சுக்கும் அவங்களோட நடவடிக்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கோ அப்படி இருக்க பர்சனை எப்போவுமே நம்பாதீங்க. பேசுகிற பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும், இல்லை அவங்கள அப்படியே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அப்படியே தேன் சொட்ட சொட்ட இருக்கும். ஆனால் அதுவே அவங்களோட நடவடிக்கை பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். என்னடா இவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுனாங்களா அப்படின்ற மாதிரியான நடவடிக்கை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேச்சில் ஒரு விஷயமும் அவங்க நடந்துக்கிற விதத்தில் வேறு மாதிரியும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு பர்சன்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. அவங்க எப்போவுமே ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சனாக இருக்க மாட்டாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களையே டவுட் பண்ண வைப்பாங்க. அதாவது உங்களை பற்றி உங்களுக்கே டவுட் வர மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன தூபம் போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உடனே அடுத்த செகண்டே அவங்கக்கிட்ட இருந்து என்ன வார்த்தை வரும்னா, உன்னால் அதை பண்ணிட முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்க, இதெல்லாம் பண்ண முடியாது, இப்படி பண்ணவங்கெல்லாம் அப்படியே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாலாம் ஆகலை, நீ என்னமோ நல்ல விதமாக பண்ணிடுவியான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகட்டிவாக நம்மளோட அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்மளே டவுட் பண்ணுற மாதிரி அடிக்கடி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சன் உங்களோட இருக்காங்க, இல்லை உங்களை சுற்றி இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ண போகிற நல்ல விஷயங்களை எப்பவும் ஷேர் பண்ணாதீங்க. அதை தாண்டி அந்த மாதிரியான பர்சன்கிட்டேருந்து விலகியே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. தேர்ட் டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், உங்களோட கொலீக்ஸ், அவங்கக்கிட்ட நிறைய நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஒரு பொது இடத்துல இல்லை ஒரு 4-5 பேர் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்மக்கிட்ட ஜோக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. அதை பண்ணிவிட்டு சும்மா ஜோக்காக தான் சொன்னேன், இதையே இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நம்மளை ஹர்ட் பண்ணுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை விளையாட்டாக பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அடிக்கடி பண்ணிவிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பர்சன்கிட்ட ஒன்று அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுதே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ரெண்டாவது டைம் திருப்பி ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள உங்ககிட்ட இருந்து விலக்கி வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம்
தனிச்சு இருக்கதே வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான பர்சன் வந்து நம்மளோட ஹாப்பினஸை கெடுக்கிற மாதிரி, நம்ம ஒரு இடத்துல ஜாலியாக இருக்க அந்த மூடை வந்து கெடுக்கிற மாதிரி, அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பர்சன் அவங்க சொல்கிற ரீசன் இருக்கும் பார்த்தீங்களா, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், நான் வந்து எதேச்சும் அதை பண்ணேன், அது உங்களை எப்படியோ ஹர்ட் பண்ணியிருக்கு போல், திருப்பி அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனை அவங்க கொடுக்குற எக்ஸ்கியூசஸ், ரீசன் இதை எதையும் நம்பாதீங்க. அவங்களையும் முடிஞ்ச வரைக்கும் நம்பவே நம்பாதீங்க. 4th டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கணும், நான் உனக்கு வந்து எப்பவும் நல்லது தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், உன் லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும்னு நினைக்கிறேன், உனக்காக தான் நான் வந்து இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம முன்னாடி ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி பேசுவாங்க. பட் அப்படியே பின்னாடி போய் நம்மளை பயங்கரமாக காசிப் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பண்ணுற வேலைகளை வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒரு தடவை நடக்குது, அது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னாலே அந்த ஃபஸ்ட் டைமே அவங்கள விட்டு நீங்கள் விலகிக்கோங்க. அவங்க பேசுகிறதையும் நம்பாதீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையும் நம்பாதீங்க. ஏன்னா நம்ம முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி போய் வேறு விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்க பர்சன் எப்போவுமே நம்ம லைஃப்பில் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரியான பர்சன் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்மளை எப்படி வேணாலும் யார்கிட்ட வேணாலும் தவறாக பேசுகிறதுக்கோ இல்லை நெகட்டிவாக சொல்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பர்சனையும் அவங்க சொல்கிற விஷயங்களையும் எப்பவும் லைஃப்பில் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. 5th டைப் ஆஃப் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட அடிக்கடி ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்ற பேரில் ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நிறைய பொய்யான எக்ஸ்கியூசஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, இப்போ உங்களோட நெய்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இப்போது வெளியில் போயிட்டு வரீங்க, வெளில போயிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து எங்கே இருக்கீங்க, அந்த மாதிரி வர்ற வழியில் எனக்காக இது ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு தடவையோ 2 தடவையோ ரொம்ப ரேராக நடக்குது அப்படின்னா ஓகே. அதையே அவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க, ஹெல்ப் அப்படின்ற பேரில் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டே அவங்களோட வேலையை அவங்க பண்ணாமல் உங்கள் தலையில் கட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்கிற ரீசன், எக்ஸ்கியூசஸ் இதை எப்பவும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரு பர்சன் மேலேயும் பெருசாக நம்பிக்கை வச்சுக்காதீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேலையை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டுக்கிட்டு யாருக்கிட்ட அந்த வேலையை தலையில் கட்டலாம் அப்படின்னு தேடிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஹெல்ப் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்படி ஒரு பர்சன் உங்களோட சர்க்கிளில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களை சுற்றி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரியான பர்சன்லாம் இருக்காங்க, ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அப்போவே கொஞ்சம் ஒரு அவேர்னஸோடு இருங்க. இந்த மாதிரியான பர்சன் வந்து நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்பில் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களையும் ரொம்ப நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.